பிஜிடிஆர்பி தமிழ் அழகு 7 அளபெடை. அளபெடை 2 வகை. ஒன்று உயிரளபெடை, மற்றொன்று ஒற்றளபெடை. உயிரளபெடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபெடை அல்லது இசைநிறை அளபெடை, 2 இன்னிசை அளபெடை, 3 சொல்லிசை அளபெடை. இந்த செய்யுளிசை அளபெடை அல்லது இசைநிறை அளபெடை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, பெரும்பாலும் அகரம் அப்படிங்கிற ஆ அப்படிங்கிற எழுத்து அளபெடுத்து வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கெடார், படார் அப்படிங்கிற மாதிரி ஆ என்று சொல்லக்கூடிய அகரம் அளபெடுத்து வரும். சில இடங்களில் உகரம் வரும். எப்படின்னு பாருங்கள். ஃபரூக் அப்படின்றதுல இது ஃபரூக் அப்படிங்கிறது தான் அதோட அந்த சொல். ஆனால் இங்கே ஃபரூக் அந்த செயல் ஓசை குறையாமல் இருப்பதற்காக இடையில் ஒரு உகரம் அப்படிங்கிறது வருது. பெரும்பாலும் உகரம் அப்படிங்கிறது இன்னிசை அளபெடை என்று சொல்லக்கூடிய அந்த இன்னிசை அளபெடையில் வரும். செய்யுளிசை அளபெடையில் சில இடங்களில் ஊ வரும் பொழுது அதனை நம்ம எவ்வாறு வகைப்படுத்துவது, எவ்வாறு நம்ம இனம் காணுவது அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுளிசை அளபெடை என்பது ஈரிசை சீராக வரும். பார்த்திங்கன்னா அதில் கீழே நம்ம பிரித்து காட்டியிருப்போம் பாருங்கள். ஃபரூக் அப்படின்னு அதை அசை பிரித்தோம்னா ஃபரு உக் அப்படின்னு பிரிப்போம். அந்த மாதிரி ஈரிசை சீர் மட்டுமே பெரும்பாலும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபெடை. அகரம் வரும், அகரம் அளபெடுத்து வரும். கெடார், படார் அப்படின்னு அந்த ஆ என்று சொல்லக்கூடிய அகரம் அளபெடுத்து வரும். சில இடங்களில் உகரம் வந்தால் நாம் குழம்ப தேவையில்லை. அந்த சொல்லை அசை பிரித்தோம்னா ஈரசையாக வந்தால் அது நிச்சயமாக செய்யுளிசை அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை. அடுத்தது பார்த்தோம்னா இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை அதிகபட்சம் உகரம்தான் வரும். உகரம் வந்துச்சுன்னா சில இடங்களில் நம்ம முன்னாடி பார்த்த செய்யுளிசை அளபெடையிலும் உகரம் வருகிறது. அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வாறு வகைப்படுத்துவது அப்படின்னா, அதை அசை பிரித்தோம்னா கட்டாயம் 3 அசை நிச்சயமாக வரும். அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை வகைப்படுத்திடலாம். செய்யுளிசை அளபெடை, அடுத்து இன்னிசை அளபெடை, அடுத்தது சொல்லிசை அளபெடை. இருக்கிறதுலே மிக எளிமையான உயிரளபெடையில் மிக எளிமையான அளபெடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சொல்லிசை அளபெடை. இகரம் மட்டுமே அளபெடுத்து வரும். நசையி, தழியி என்று இந்த மாதிரி கட்டாயம் இகரம் மட்டும்தான் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக எளிமையாக சொல்லிசை அளபெடையை வகைப்படுத்திடலாம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். செய்யுளிசை அளபெடை அப்படிங்கிறது பெரும்பாலும் அகரம் ஆ என்று சொல்லக்கூடிய அகரம் அளபெடுத்து வரும். சில இடங்களில் உகரம் வரும். அப்படி உகரம் வந்துச்சுன்னா நம்ம அதை இன்னிசை அளபெடையும் செய்யுளிசை அளபெடையும் எப்படி வகைப்படுத்துவது அப்படின்னா, அதை அசை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுளிசை அளபெடை அப்படிங்கிறது கட்டாயம் ஈரசை சீராக மட்டுமே வரும். அதனால் அதை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை அதிகபட்சமாக உகரமே அளபெடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் மூவசை சீராக அமையும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னிசை அளபெடை. அடுத்தது இகரம் மட்டுமே வருவது சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை என்பது எப்படி வரும்? இகரம் மட்டும் அளபெடுத்து வரும். எடுத்துக்காட்டு நசையி, தழியி. நன்றி.